வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி புக்கில் இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாக்ஸ் கொஷின். ஓகேவா, ஆல்ரெடி பார்ட் 1 போட்டாச்சு, இது வந்து பார்ட் 2. ஸோ இந்த பார்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீராவி நிலக்கரி உற்பத்தியில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நாடு வந்து சைனா, இல்லை ரெண்டாவது இருக்கக்கூடிய நாடு வந்து நம்ம இந்தியா. ஓகேவா, ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி கேட்பாங்கன்னா நீராவி நிலக்கரி உற்பத்தியில் முதலிடம் பிடித்த நாடு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு சைனா, ரெண்டாவது இந்தியா, மூணாவது அமெரிக்கா. அடுத்து எரிக்கும் நிலக்கரி அப்படிங்கிறத உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளையும் சைனா தான். ஸோ அப்போ நிலக்கரினாலே நம்ம யாரை ஞாபகம் வச்சுக்கணும்? சைனாவை ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது ஆஸ்திரேலியா, மூணாவது ரஷ்யா, நாலாவது தான் இந்தியா இருக்குது எரிக்கும் நிலக்கரியில். பட் நீராவி நிலக்கரியில் இரண்டாவது உற்பத்தியில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கிய நிலக்கரி சுரங்க மையங்கள் வந்து எங்கெங்க அமைஞ்சிருக்கு? இப்போ சைனாவை பொறுத்தளவுக்கு ஷான்சி, சாந்துங், புஷின், அப்புறம் வந்து சேன்யாங்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல சுரங்க மையம் அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்தியாவில் இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா நமக்கு இந்தியாவை பற்றி தான் கேட்பாங்க அப்படிங்கிறதுனால முக்கிய நிலக்கரி சுரங்க மையங்கள் இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா பொக்காரோ, ஜாரியா, கோர்பா, ராணிகஞ்ச், சிங்கரேனி, இந்த மாதிரி இடம். ஓகேவா, ஸோ இந்த 5 இடத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நிலக்கரி சுரங்க மையங்கள் அமைஞ்சிருக்கக்கூடியது பொக்காரோ, ஜாரியா, கோர்பா, ராணிகஞ்ச், சிங்கரேனி அப்படின்னு சொல்லக்கூடிய. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஆர்கன்சாஸ், கொலராடோ, இலியோனியல், இண்டியானாங்கிற இடம், மிச்சிகன், இதெல்லாம் வந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள நிலக்கரி சுரங்கங்கள். ஆஸ்திரேலியாவில் பொறுத்தவரைக்கு போவன் பேசின், பிரிஸ்பேன், கான்பெரோ, அப்புறம் வந்து சிட்னி, நியூகாஸ்டில், டாஸ்மேனியா, இந்த மாதிரி இடங்கள். ரஷ்யாவில் வந்து மாஸ்கோ, துலா பகுதி, அப்புறம் சோகோட் பேசின், ஓபேசின் அப்படிங்கிற பகுதியில் வந்து நிலக்கரி சுரங்கங்கள் அமைஞ்சிருக்கு. இதில் மெயின் வந்து நம்ம இந்தியாவில் தான். இந்தியாவில் 5 இடங்களுக்கு, இந்த 5 இடங்களுக்கு கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து முக்கிய பெட்ரோலிய உற்பத்தி மையங்கள். ஸோ பெட்ரோலிய உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா அதிக உற்பத்தி வந்து சவுதி அரேபியா தான். இது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ரஷ்யா, அதுக்கப்புறம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அடுத்து ஈராக், ஈரான், சைனா. ஓகேவா, இதில் இந்தியாவே கிடையாது. பெட்ரோலிய உற்பத்தி சதவீதத்தில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நாடுன்னு கேட்டாங்கன்னா சவுதி அரேபியா. அண்ட் அந்த முக்கியமான பெட்ரோலிய உற்பத்தி மையங்கள் எங்கெங்கெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சவுதி அரேபியா பொறுத்தளவுக்கு கவார், அப்குவாக், அப்புறம் வந்து அப்துத்ரியா, இந்த மாதிரி இடம். ரஷ்யாவில் வந்து வோல்கா, காஸ்பியன் பகுதி, அப்புறம் கம்சட்கா, சாகலின் பகுதி, அப்புறம் ஓப்ளினோ பேசின் அப்படிங்கிற இடம். அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு டென்னிசிங்கிறது நியூயார்க்கில் இருக்குது. அடுத்து ஓஹியோ, இண்டியானா, பென்சில்வேனியா, டெக்சாஸ், மிசிசிப்பி, கலிஃபோர்னியா வளைகுடா, இதிலெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க? பெட்ரோலியம் உற்பத்தி செய்கிறாங்க. ஈராக்கில் வந்து கிர்குக், மோசூல், தாரா. சைனாவில் டச்சிங், சிகிஞ்சு, ஏமன், தென்சீன கடல். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க எந்த ஆர்டரில் வந்து இருக்காங்க, யார் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்து ஓபக் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓபக்ங்கிறது வந்து அப்ரிவேஷன் கேட்கலாம், ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி. அதாவது பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளோட ஒரு அமைப்பு தான் இந்த ஓபக் அப்படிங்கிற அமைப்பு. இது வந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளோட கூட்டமைப்பு. இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்தாத் உடன்படிக்கையில் 1960 ஓபக்கை என்ன செஞ்சுருக்காங்க, இந்த அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. தொடக்கத்தில் எந்தெந்த நாடுகள் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், குவைத், வெனிசுலா, இந்த நாடு மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் லிபியா, அல்ஜீரியா, கத்தார், அப்புறம் வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், யுஏஇன்னு சொல்கிறோம்ல அது, அடுத்து நைஜீரியா, ஈக்வேடர் மற்றும் அங்கோலா போன்ற 8 நாடுகளை அடுத்து சேர்த்தாங்க. இதுலேருந்து எந்த நாடு விலகி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா வந்து ஓபக் அமைப்பிலிருந்து வெளியேறி இருக்கு. இதுவும் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கை எரிவாயு. ஸோ இயற்கை எரிவாயு உற்பத்தியில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அமெரிக்கா, ரெண்டாவது ரஷ்யா, மூணாவது ஈரான், நாலாவது கத்தார், 5வது கனடா. இது ரொம்ப முக்கியம். டாப்பில் யார் இருக்காங்கிறதான் கேட்பாங்க. அடுத்து யுரேனியம் உற்பத்தி, அது U-308 வந்து உற்பத்தி செய்கிறதுல ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கஜகஸ்தான், அடுத்து கனடா, அடுத்து ஆஸ்திரேலியா, அடுத்து நமீபியா, அடுத்து நைஜர். ஸோ கஜகஸ்தான் வந்து இது வரைக்கும் எதுலேயுமே வரல. ஸோ ஃபஸ்ட்டு வந்தது வந்து யுரேனியம் உற்பத்தியில் தான் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மிகவும் அதிகமான அழிவுகளை ஏற்படுத்திய அணுசக்தி விபத்துக்கள் எதில் வந்து
அதிகமான விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கு, அழிவுகள் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 3 மைல் தீவில் தான். இது வந்து மார்ச் 28, 1979 அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ளது. ஸோ இங்கே தான் வந்து என்னது அணுசக்தி விபத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது செர்னோபில், இது வந்து ரஷ்யாவில் ஏப்ரல் 26, 1986 நடந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் புகுஷிமா டாய்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மார்ச் 11, 2011. ஸோ கேட்கலாம், அதிக அளவு அழிவுகளை ஏற்படுத்திய அணுசக்தி விபத்துகள் எந்த நாட்டில் நடந்துச்சு? 3 மைல் தீவுங்கிறது அமெரிக்காவில், செர்னோபில்ங்கிறது ரஷ்யாவில், புகுஷிமா டாய்சி வந்து ஜப்பானில். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சஹாரா பாலைவனத்தில் அமைந்துள்ள நூர் காம்ப்ளெக்ஸ் வந்து உலகின் மிகப்பெரிய அளவில் அடர்த்தியான சூரிய ஆற்றல் ஆலையாகும். ஸோ இந்த கொஸ்டின் ஒரு தடவை கேட்டிருக்காங்க, எஸ்ஏ எக்ஸாம்னு நினைக்கிறேன். இந்த நூர் காம்ப்ளெக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 12th வந்திருக்கு. ஓகேவா? சஹாரா பாலைவனத்தில் தான் எது அமைஞ்சிருக்கு? இந்த நூர் காம்ப்ளெக்ஸ் அமைஞ்சிருக்கு. இது வந்து உலகின் மிகப்பெரிய அளவில் அடர்த்தியான சூரிய ஆற்றல் ஆலை வந்து நூர் காம்ப்ளெக்ஸில் இருக்கு. அடுத்து கமுதி வந்து உலகின் மிகப்பெரிய தனித்த சூரிய மின்சார நிலையமா விளங்குது அப்படின்னு சொல்றாங்க. கமுதி உலகின் மிகப்பெரிய தனித்த சூரிய மின்சார நிலையம். கமுதி சூரிய ஆற்றல் திட்டம் என்பது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் 2500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஒரு ஒளி மின்னழுத்த மின் நிலையம். இது அதானி மின் திட்டத்தால இந்த இது தொடங்கப்படுச்சு. இந்த படம் போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான். அதோடு ஒரே இடத்தில் 648 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. கமுதி சூரிய ஆற்றல் திட்டமானது 21 செப்டம்பர் 2015 முடிச்சுட்டாங்க. 8 மாதங்கள சற்று ஏறக்குறைய 8500 பணியாட்கள் சேர்ந்து தினசரியா சராசரியா 11 மெகாவாட் உற்பத்தி திறனை நிறுவி முடிச்சிருக்காங்க. இச்சூரிய பூங்கா முழுவதும் தமிழ்நாடு மின்பாதை கார்பரேஷனோட 400 கிலோவாட் துணை மின் நிலையத்தோட இணைக்கப்பட்டிருக்கு. இதில் உள்ள சூரிய பேனல்கள் தானியங்கி ரொபாட்டிக் முறை மூலம் தினசரி சுத்தப்படுத்தப்படுகிறது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு தனித்த சூரிய மின்சார நிலையம் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கமுதியில தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இது கேட்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பேரை. அடுத்து ஓமா அப்படின்னு சொல்லக்கூடிய கார். ஓகேவா? ஸோ வேகத்தடுப்பான் வேகத்துரிதப்படுத்தி, அதாவது வேகத்தடுப்பான ஸ்பீட் பிரேக்கு, வேகத்துரிதப்படுத்தின ஆக்சிலரேட்டர், திசை மாற்றின ஸ்டியரிங் மற்றும் ஓட்டுநர் இல்லாத கார் என்ற ஒரு கனவு நனவாகி இருக்கிறது. அதுக்கு பேர் தான் வேமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார். கூகுள் நிறுவனம் வந்து 2009 கலிபோர்னியா, அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா மாகாணத்தில் டொயோட்டா ஃப்ரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தோட இணைஞ்சு தானாக இயங்கும் காரை தயாரிக்க முயற்சி செய்துள்ளது. புதிய முயற்சியாக 2014 ஆண்டு ஓட்டுநர் உதவியின்றி தானே இயங்கும் கார் போன்ற முன்மாதிரி கார்கள் உருவாக்கப்பட்டன. இத்தகைய அறிவுத்திறன் வாய்ந்த கார்கள் உணரிகள் மற்றும் மென்பொருட்களை பயன்படுத்தி பாதசாரிகளையும் சைக்கிளில் செல்வோரையும் கண்டறிந்து அவர்களுடனே பாதுகாப்பு பயணிக்க முடியும். கார் அது செல்லும் தெரு அல்லது சந்து என சரியாக அதன் அமைவிடத்தை கண்டறிய வரைபடம் மற்றும் உணரி தகவல்கள் இயக்கம் செய்கிறது என கூகுள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதில் உள்ள சக்தி வாய்ந்த உணரிகள் எல்லா விதமான பொருட்களையும் உணரும் திறன் வாய்ந்தவை. இதன் கூடுதல் சிறப்பு என்னவென்றால் இதில் உள்ள மென்பொருள், அதாவது சாஃப்ட்வேர் வந்து காரை சுற்றியுள்ள வாகனங்களை அடுத்து என்ன செய்ய போகின்றன என்பதை கணித்து, அதாவது பக்கத்தில் இருக்க வெஹிக்கிள்ல என்ன அடுத்து மூவ் பண்ண போதா என்னங்கிறத கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த செயல்பாட்டை செய்யும் அளவுக்கு அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே உருவாக்கியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக போக்குவரத்து சந்திப்பில் உள்ள சிக்னல் பச்சை விளக்கு ஒளிரும் போது முன்னேறி செல்கின்ற போது மருத்துவ அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் வலப்பக்கத்தில் வருகிறது என்றால் அதை உணர்ந்து உடனடியாக நின்று வழிவிடும் திறன் வாய்ந்தவை. கூகுள் நிறுவனம் இந்த கார்களை அனுபவமிக்க ஓட்டுநர் என்று அழைக்கிறது. ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ் இருந்தால் எப்படி ஓட்டுவாங்களோ அந்த அளவுக்கு இந்த காரை வந்து தயாரிச்சிருக்காங்க. இத்தகைய கார்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவையாக வடிவமைக்கப்படும். 40 கிலோமீட்டர்ஸில் தான் போகும். அண்ட் போக்குவரத்து சமிஞ்சை பகுதிகள் பச்சை விளக்கு ஒளிர துவங்கியதும் 1.5 நொடிக்கு பிறகுதான் இவை ஓட துவங்கும். ஸோ அந்த செகண்டுக்கு அப்புறம் தான் இயங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பெரும்பாலான விபத்துகள் அந்த நேரத்தில் தான் நடைபெறுகின்றன. மணிக்கு 161 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் திறன்மிக்க இந்த கார்களின் முன்பகுதி நமது பாதுகாப்பிற்காக கண்ணாடிக்கு பதில் உரிய நெகிழிகளால் தயாரிக்கப்பட்ட 2 அடி அகலமுடைய காற்றுப்பை ஏர் பேக் வச்சிருக்காங்க. காற்று தடுப்பானை கொண்டுள்ளது.
ஆச்சரியமான இந்த வாகனம் 2ஆம் நிலை தொழிலிலிருந்து தயாரிக்கப்பட்டதாகும். இதனை பற்றி தொழில் என்ற தலைப்பில் இந்த பாடத்தில் படிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த காரை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த காருக்கு பேர் வந்து வேமோ. அடுத்து பொருளாதார தொகுதிகளின் வகைகள். பொருளாதார தொகுதிகள் என்னென்ன இருக்கு? தன்னிறைவு பொருளாதாரம். இது வந்து சுய தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு மட்டும் உற்பத்தி செய்ய இயலும் நிலைதான் தன்னிறைவு பொருளாதாரம். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் உற்பத்தி செய்யறது. வணிக பொருளாதாரம்ங்கிறது நிறைய உற்பத்தி செஞ்சு அதை வந்து வணிக செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது. விற்பனைக்காக மட்டும் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளை வணிக பொருளாதாரம் என்கிறோம். இதில் பொருட்களின் உற்பத்தி மற்றும் வளங்களை சந்தையில் காணப்படும் போட்டியே நிர்ணயிக்கும் காரணியாக உள்ளது. ஓகேவா? ஸோ போட்டியை பொறுத்து அந்த அதோட உற்பத்தி எவ்வளோ காசுக்கு கொடுக்கணுங்கிறது எல்லாமே நிர்ணயிக்கலாம். திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிறது அரசாங்க நிறுவனங்களின் கட்டுப்பாட்டுடன் தயாரிக்கப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளை திட்டமிட்ட பொருளாதாரம் சொல்றாங்க. பொருளோட விலை அளிப்பும் மத்திய மாநில அரசால் கட்டுப்படுத்தப்படுகிறது. முன்பு கம்யூனிச கொள்கைகளை பின்பற்றிய நாடுகளின் சமுதாயத்தில் இந்த முறை பின்பற்றப்பட்டது. ஸோ 3 தொகுதி இருக்கு. தன்னிறைவு பொருளாதாரம், வணிக பொருளாதாரம், திட்டமிட்ட பொருளாதாரம். அடுத்து பொருளாதார செயல்பாடுகள், அதோட பெயர்கள். இது ரொம்ப முக்கியம். இது வந்து எக்ஸாம்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த சிவப்பு கழுத்துப்பட்டை, நீல கழுத்துப்பட்டை அப்படிங்கிறது. ஸோ பொருளாதார செயல்பாட்டின் அடிப்படை பணியாளர்களை கீழ்கண்டவாறு அழைக்கிறோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் நிலை தொழில்களை வந்து சிவப்பு கழுத்துப்பட்டைன்னு சொல்றோம், ரெட். ஓகேவா? ஆர். 2ஆம் நிலை தொழிலில் வந்து நீலப்பட்டை, நீல கழுத்துப்பட்டை, ப்ளூன்னு சொல்றோம், RB. 3ஆம் நிலை தொழிலை வந்து இளஞ்சிவப்பு கழுத்துப்பட்டை, அதாவது பிங்க்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து 4ஆம் நிலை தொழிலை வந்து ஒயிட், வெள்ளை கழுத்துப்பட்டை. 5ஆம் நிலை தொழில் செய்பவங்களை வந்து தங்க கழுத்துப்பட்டைன்னு சொல்றாங்க. இப்போ ஆர்டர் வந்து RBPWG. ரெட்டு, ப்ளூ, பிங்க்கு, ஒயிட்டு, கோல்டு. ஸோ இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை, 5ஆம் நிலை அப்படிங்கிறதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த கழுத்துப்பட்டை நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெயர் அண்ட் பகுதி. ஓகேவா? ஸோ அந்த வேளாண்மை நடக்கக்கூடியதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒவ்வொரு பகுதியிலையும் என்ன பேரில் அந்த வேளாண்மை செய்கிறாங்க அப்படின்னு. ஜூமிங் ஃபீவர் அப்படிங்கிறது வந்து வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் ஃபுல்லாகவே இந்த பேரில் தான் வேளாண்மை செய்கிறாங்க. ஜூமிங் ஃபீவர், இதுவும் ரொம்ப முக்கியம், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. லடாங்குங்கிறது மலேசியாவில். செங்கின், கைகிங் அப்படின்னு சொல்றது வந்து பிலிப்பைன்ஸில். அடுத்து மில்பாங்கிறது மத்திய அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவில். கொனுக்கோ வெனிசுலாவில். ரோக்கோ வந்து பிரேசில். மஷோல் வந்து காங்கோவில். ரே என்பது வியட்நாம். ஹீமா என்பது இந்தோனேஷியா. டாங்கியா என்பது மியான்மர். சென் என்பது இலங்கை. ஸோ ஒவ்வொரு வேளாண்மையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக சொல்லப்படுது. அதோடைய பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபோமாலஜிங்கிறது பழங்கள் சாகுபடி பற்றிய படிப்பு. ஒவ்வொரு படிப்பு இருக்கு இல்லையா, அதோட பேர் கொடுத்துருக்காங்க. ஃபோமாலஜினா பழங்களை பற்றி, எப்படி பழங்களை உற்பத்தி செய்கிறது, அதோட உற்பத்தி எப்படி அதிகரிக்கிறதுன்னு சொல்லி படிக்கக்கூடிய படிப்பு தான் ஃபோமாலஜி. ஒலரிகல்ச்சர் அப்படிங்கிறது காய்கறி வளர்ப்பு பற்றிய அறிவியல், ஒலரிகல்ச்சர். அடுத்து ஃப்ளோரிகல்ச்சர். ஃப்ளோர்னா ஃப்ளவர்னு ஞாபகம் வச்சுக்கலாம், பூக்கள் வளர்க்கும் கலை. செரிகல்ச்சர்னான்னு தெரியும், பட்டுப்புழு வளர்த்தல். விட்டிகல்ச்சருங்கிறது திராட்சை சாகுபடி. ஸோ இதோட பேர்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது 2015 தகவல் தான், இப்போ உள்ள தகவல் கிடையாது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது நமக்கு தெரியும், அமெரிக்கா தான். அடுத்து சைனா, அடுத்து ஜப்பான், அடுத்து ஜெர்மனி, அடுத்து ஐக்கிய அரசு UK, அப்புறம் பிரான்ஸு. நம்ம வந்து எத்தனாவது இடத்துல இருக்கோம்? இந்தியா. 1 2 3 4 5 6 7th பிளேஸில் இந்தியா இருக்குது. அடுத்து இட்டாலி, பிரேசில், கனடா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள்னாலே அமெரிக்கா, சைனா, ஜப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா திராவிடர்கள் அப்படிங்கிறதுல ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள திராவிட மொழியை வந்து தாய்மொழியாக பேசும் உள்ளூர் மக்கள் தான் திராவிடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் திராவிடர்கள் அனைவரும் இந்தியாவின் தென் பகுதியில் வசிக்கின்றனர். இந்தியாவின் திராவிட இனக்குழுவில் 5 முக்கிய பிரிவுகள் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. இந்த 5 தான் வந்து திராவிட இனக்குழுவில் உள்ள பிரிவுகள். ஓகேவா? ஸோ தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. இந்தியாவில் உள்ள பண்டைய சிந்து சமவெளி நாகரிகம் வட இந்தியாவின் திராவிட வம்சத்தை சேர்ந்ததாக நம்பப்படுகிறது. ஆனால் வட இந்தியாவில் இந்தோ ஆரியர்கள் வந்த பின் மற்றும்
வட இந்தியா முழுவதும் குரு ராஜ்யம் உருவான போது திராவிடர்கள் தெற்கே தள்ளப்பட்டனர். பின்னர் தென்னிந்திய சேரர்கள், சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் என 3 திராவிட பேரரசுகள் ஆதிக்கம் செலுத்தப்பட்டது. இந்த 3 பேரரசுகளும் இலக்கியம், இசை, கலை ஆகியவற்றின் வளர்ச்சிக்காகவும் விரிவான வர்த்தகம் செய்யவும் அதிக உதவி செய்தன. இந்த 3 பேரரசுகளும் பௌத்தம், சமணம் மற்றும் இந்து மதம் ஆகியவற்றை ஆதரித்தன. திராவிட மக்கள் முக்கியமாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் பிரகி மொழிகளை பேசுகின்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ திராவிடர்கள்னா யாரு, அவங்க என்ன பிரிவில் இருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த பாட்டுக்குரிய பாக்ஸ் கொஷின் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இன்னும் வந்து நம்ம பாலிட்டி மட்டும்தான் போடலான்னு நினைக்கிறேன், மற்ற எல்லாமே போட்டாச்சு. பாலிட்டியும் முடிச்சிட்டோம் அப்படின்னா 11th 12th உள்ள பாக்ஸ் கொஷின் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். நான் சொன்ன மாதிரி இதுக்கு தனி பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.